ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 120 டேஸ்க்கு வந்து தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த சேனல் ஃபாலோ பண்ணுறேன், ப்ளஸ் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து கற்பதா ஐஏஎஸ் அகாடமியில் 100 டேஸ் 100 ஜிகே டாபிக்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொண்டு போகிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை படித்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். அவங்க ஒரு கொஷின் கேட்டது தான் அது. ஹாய் மேம், எனக்கு ஒரு டவுட்டு. நான் கற்பதா ஐஏஎஸ் ஜெண்டர் ஸ்டடீஸ் மட்டும்தான் படித்தேன். குப்தர்கள் டாபிக் வந்து நல்லா தரவாக படித்தேன். கிறிஸ்டோஃபர் அகாடமியில் கலக்கல் ஸ்டார் டெஸ்ட்டில் குப்தர்கள் கொஷின்ஸ் பாதி தெரியலையே, எப்படி கற்பதா ஐஏஎஸ்ஸை மட்டும் நம்பி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டவுட்டு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா, அவங்க வந்து ஜிகேக்கு நான் சொன்ன மாதிரி கற்பதா ஐஏஎஸ் அகாடமி டெஸ்ட் பேட்சை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் படித்து அவங்க குப்தர்கள் டெஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமியில் வந்து கலக்கல் ஸ்டார் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதுலேயும் வந்து குப்தர்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா கொஷனுக்கு வந்து ஆன்சர் தெரியலை. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி வந்து கற்பதா ஐஏஎஸ் அகாடமி டெஸ்ட்டு மட்டும் நம்பி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தான் படித்தாலும் ஓகேங்களா, செல்ஃப் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு லெசன் இருக்குது, அதை வந்து நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அந்த லெசன் உங்களுக்கு வந்து தெரியலை, புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம், அந்த லெசனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த லெசனை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த லெசன் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கற்பதா ஐஏஎஸ் அகாடமிலையும் அது ஃப்ரீ டெஸ்ட்டு தான். அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் அகாடமிலையும் அது ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ அது ஃப்ரீ டெஸ்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா கொஷனுமே, அதாவது எல்லா டெஸ்ட்டையுமே வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குப்தர்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ இவங்களுடைய கொஷின் பேப்பரையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமியில் கொடுக்குற கொஷின் பேப்பரையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான், நீங்கள் வந்து கற்பதா ஐஏஎஸ் அகாடமியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இப்போ எங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் போடுறாங்களோ எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒரு லெசன் நீங்கள் வந்து தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கொஷின் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவங்க ஒரு மெத்தடில் வந்து கொஷின் எடுப்பாங்க, அவங்க ஒரு மெத்தடில் கொஷின் எடுப்பாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த கொஷின்லாம் வந்து உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த லெசனை செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? நம்ம டெஸ்ட்டு நிறையா அட்டன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து நிறையா கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து இப்போ நீங்கள் இங்கே படித்து அங்கே எந்த கொஷின்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ அதை வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஃப்ரீ டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி ஆன்சர் தெரியாத பட்சத்தில் ஓகே, நம்ம இந்த லைனை வந்து நல்லா படிக்கலை புக்கில். ஏன்னா எல்லோரும் 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, புக்கில் உள்ள கண்டென்ட்டை தான் வந்து கொஷினாக எடுப்பாங்க. ஓகேங்களா? அது கொஷின் எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது அவங்களுடைய மைண்ட் செட்டு. அப்போ வந்து பாருங்கள், இது வந்து கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க, இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படின்னா இதை வந்து இந்த தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷின் வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு லெசன் நீங்கள் படிக்கும் போதே ஓகே, நம்ம இந்த லெசன் இந்த லைனை இப்படி தான் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால் வந்து எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருக்காங்களா, நீங்கள் அந்த லெசனை படிச்சிட்டிங்களா, தாராளமாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஃப்ரீ தான், உங்கள்கிட்ட எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்க போகிறதில்ல. அதனால் வந்து தாராளமாக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது ஒரு நல்ல டவுட்டு தான். நீங்கள் வந்து இந்த ஒரு சேனலை மட்டும்தான் நம்பி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லா டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து கேட்க போகிறதில்ல, எதுக்கு அங்கே டெஸ்ட் எழுதிட்டு வந்து என்கிட்ட டெஸ்ட் எழுதுறீங்க, இது எழுதக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கு முக்கியம் நீங்கள் படிக்கணும். அதான்.
ஸோ அதனால் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த டெஸ்ட்டாக வேணாலும் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். யாரும் எதுவும் உங்களை சொல்ல போகிறதில்ல. நீங்கள் படித்து டெஸ்ட்டை எழுதுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ கற்பக ஐஏஎஸ் அகாடமியில் அவங்களுக்கே வந்து அந்த குப்தர்கள் கொஸ்டினில் அவங்களுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து திரும்ப அந்த லெசனை எடுத்து கொஸ்டின் வைக்கிறதா வந்து டெலகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க திரும்ப கூட அந்த குப்தர்கள் லெசனை வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கே வந்து அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாதனால அந்த டெஸ்ட்டை வந்து ரிட்டன் வைக்கிறதா வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த யூடியூப் சேனல்லையுமே எந்த வீடியோலையுமே சரி நீங்கள் இந்த சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு எந்தெந்த சேனல்லாம் பெட்டராக இருக்கோ அதை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் வந்து வீடியோலையும் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் எல்லா டெஸ்ட்டையுமே வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னையே பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கற்பக ஐஏஎஸ் அகாடமி டெஸ்ட்டையும் எழுதி தான் பார்ப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டோபர் அகாடமியில் கொடுக்குற அந்த டெஸ்ட்டையும் எழுதி தான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டுங்கிறப்ப நம்ம எல்லா சேனல்லையும் உள்ளதை எழுதி பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் இருக்கும், நிறையா கொஷின் வந்து கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லா டெஸ்ட்டையுமே எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இடையில பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பா, சத்தம் போட்டிருப்பா. ஸோ அதுக்கு சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.